மாவட்ட நீதிபதி மூலம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த வழக்கு 2000வது ஆண்டில் மேற்குறிப்பிட்ட ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்ட 20 அதிகாரிகள் மீது வழக்கு விசாரணை தொடர்ந்து அதில் 7 பேர் பிணையில் விடுக்கப்பட்டனர். அவர்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் சட்டத்தரணியாக இருந்த திரு மோகன் பிரீஸ் என்பவரின் சுய ஆதரவுடன் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் மூலம் அந்த பிணையை பெற்றனர். அதன் பிறகு சட்டமா அதிபர் திணைக்களத்தால் செம்மணி புதைக்குழி வழக்கும் கைவிடப்பட்டது. திரு மோகன் பிரீஸ் மஹிந்த ராஜபக்சவின் சட்டமா அதிபராகவும் உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கோட்டாபய ராஜபக்சே அதிகாரத்தில் இருந்தபோது ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர விதிவிட பிரதிநிதியாகவும் இருந்த திரு மோகன் பிரீஸ் தற்போதைய அதிபர் திரு அனுராக் குமார திசாநாயக்க அரசின் அதிகாரத்தில் அதே ஐக்கிய நாடுகள் சபையின் பொறுப்பில் தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட ராணுவ அதிகாரிகள் லலித் ஹேவா, சசிக பெரேரா, சச்சிந்திர விஜய் சிறிவர்த்தன ஆகியோர் தொடர்ந்து ராணுவ சேவையில் பணியாற்றி வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, இந்த ஆண்டு 2025 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அரியாலை பகுதியில் கட்டிட பணி ஒன்றிற்காக நிலத்தை அகழ்ந்த போது அதிர்ச்சியூட்டும் வகையில் அடுத்தடுத்து மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக நேற்று வரை மொத்தம் 27 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அதில் ஒரு தாய் தனது குழந்தையை அணைத்தபடி புதையுண்டு இருந்த அந்த எலும்புக்கூடுகளும் அடையாளம் காணப்பட்டது. மிகுந்த மனவேதனையையும் அதிர்ச்சியையும் தந்திருக்கும் இந்த வேளையில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் சிங்கள ராணுவத்தால் சித்திரவதை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக குற்றவாளி கைதிகள் தந்துள்ள வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த அகழாய்வு சர்வதேச நிபுணர்களை கொண்ட ஒரு குழுவால் வெளிப்படையான பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இவ்வளவு மக்கள் ஏன், எதற்காக, எந்த காலகட்டங்களில் கொல்லப்பட்டார்கள் என்கிற தெளிவான நீதி விசாரணையை எவ்வித தாமதமும் இன்றி முடிவெடுக்க வேண்டும் என எம் தொப்புள் கொடி சொந்தங்களாம் ஈழத்தமிழர்கள், உலகத் தமிழர்கள் மற்றும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச மன்றங்கள், மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் இலங்கை அரசினை வலியுறுத்துகிறது. ஏற்கனவே யுத்தம் என்ற பெயரில் நடைபெற்ற தமிழின படுகொலை என்பது உலக வரலாற்றில் எங்குமே நிகழாத ஒரு வரலாற்று கொடும் துயரமாக, போரின் போது தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகள் மற்றும் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் அப்பட்டமான மனித உரிமை மீறல்களாக எரிகணைகளையும் நச்சு குண்டுகளையும் வீசி லட்சக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்று குவித்து ஒட்டுமொத்த இனத்தையும் அழித்து முடித்த பேரவலத்திற்கு நீதி வேண்டி தொடர்ச்சியாக போராடி வரும் சூழலில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றிய எந்த ஒரு வெளிப்படையான தகவலும் கடந்த 16 ஆண்டுகளில் இல்லாமல் ஏமாற்றத்தோடும் வேதனையோடும் செய்வதறியாது புலம்பி தவிக்கும் அவர்கள் தம் குடும்பத்தினருக்கும் கொக்கு தொடுவாய் மற்றும் செம்மணி மனித புதைக்குழிகள் வாயிலாக கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் மேலும் அதிர்ச்சியையும் மனவேதனையையும் தந்திருப்பதால் மேற்குறித்த சர்வதேச தடயவியல் நிபுணர்களின் அகழ்வாராய்ச்சி உள்ளிட்ட வெளிப்படையான நீதி விசாரணை